பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் ஆகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். Kata sastrangam seivo vallabharabha paadi potuvom nam kedagam kavalamaadiyano magimayil vittu thudiganido. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த கடவுளே, கிறிஸ்து இயேசுவின் வழியாக அளவற்ற இரக்கத்தை எங்கள் மீது வெளிப்படுத்தி உம்மிடம் சேர்த்து கொண்டீர். உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம். கிறிஸ்துவோடு நடக்க, தேவ அன்பினால் ஆளுகை செய்யப்பட இந்த தொழுகையின் வழியாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். மனமகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கர்த்தரை உயர்த்த துதிக்க தமது தூய ஆவியானவரால் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். ஒரு மனதோடும் தெய்வ பயத்தோடும் தெய்வ சமூகத்தில் தரித்திருக்க உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 391வது பாடலை பாடுவோம். ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம். 391வது பாடல். Sevai
கூட்டம் அவர் நாமம் துதிக்கும். மனமார்ந்த கூட்டம் யாவும் அவர் பாதம் போற்றவும். ஆண்டவரும் அருள் தாரும் அடியாரை ஆட்கொள்ளும். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இதனாலுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் இயேசு சென்ற பாதையில் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். Alleluia, நான் செல்லுவேன்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக நாம் மனதில் நிறுத்திக் கொள்வோம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21வது அதிகாரம் 15 முதல் 19 வரையுள்ள வசனங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடந்த உரையாடலின் பதிவு மாத்திரமல்ல, அது ஒரு ஆழமான இறையியல் பிரதிபலிப்பு. இந்த பகுதி கடவுளின் மீட்பின் இறையியலை பற்றியும் கிருபையின் இறையியலை பற்றியும் பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பேதுரு விசாரணை கைதியாக நின்ற இயேசுவை 3 முறை மறுதலித்தார், சபித்தார். அதற்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு பேதுருவை தண்டிக்கவில்லை, குற்றம் சுமத்தவில்லை. 3 முறை என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்தார். குற்ற உணர்விலிருந்து பேதுருவை விடுதலைக்கு நடத்தினார். ஆண்டவர் இயேசு குற்றப்படுத்தும்படி நம்மை தேடி வருகிறவர் அல்ல, குணப்படுத்தும்படி நம்மை தேடி வருகிறவர். பேதுருவை உணர்ச்சி வசப்பட வைத்தல்ல, உணர்வு பூர்வமாய் அன்பின் ஆழமான அனுபவத்திற்குள் நடத்தினார். ஆண்டவர் இயேசு நம்முடைய தோல்விகளை விட, குறைவுகளை விட நாம் உணர்ந்து உண்மையாய் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளுகிறார், அதிகமாக மதிக்கிறார், மிகவும் சந்தோஷப்படுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தன்னை மறுதலித்த தவறு செய்த ஒருவரிடம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பரிசுத்தமான திருச்சபையின் பொறுப்பை கொடுப்பது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இது கடவுளின் எல்லையற்ற கிருபையை நமக்கு காட்டுகிறது. கடவுளின் அளவற்ற அன்பை நமக்கு உணர்த்துகிறது. இன்று தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிக்கிற அருட்செய்தியினுடைய தலைப்பு, உணர்வார்ந்த அன்பில் கிறிஸ்துவுடன் நடங்கள். வாக் வித் கிரைஸ்ட் இன் பேஷனேட் லவ். ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற அன்பை உணர்ந்து நடக்க வேண்டும். 3 கோணங்களில் இதை நாம் தியானிப்போம். முதலாவதாக, நமது முன்னுரிமை இயேசு கிறிஸ்து. நமது முன்னுரிமை இயேசு கிறிஸ்து. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆண்டவர் இயேசுவின் கேள்வி பேதுருவின் முன்னுரிமை யார் மேல் என்பதை சோதிக்கக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் இயேசு இன்று நம்மை பார்த்து, உலகத்தில் உள்ள செல்வம், செல்வாக்கு, உலக மனிதர்களை விட நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்ற கேள்வியை எழுப்புவாரானால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் எதிர்பார்த்தது அவரது திறமையை அல்ல, பலத்தை அல்ல, முழுமையான அன்பை. இன்றைய நவீன உலகில் நாம் ஆண்டவர் இயேசுவை விட யாரை, எதை அதிகமாய் நேசிக்கிறோம்? 1 யோவான் 2:15 சொல்லுகிறது,
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தின் மீதான அளவு கடந்த அன்பு மிக மிக ஆபத்தானது. அது ஆண்டவரோடு உள்ள உறவை விட்டு, அன்பை விட்டு நம்மை விலகி போகச் செய்கிறது. ஆண்டவரோடு உள்ள அன்பை தகர்த்து போடுகிறது. நமது பணி பொறுப்பை விட, நமது குடும்பத்தை விட, உலக பிரகாரமான பேர் புகழை விட இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தை 3 முறை மறுதலித்த பேதுருவை 3 முறை விசுவாசத்தை அறிக்கை செய்ய வைத்து சாட்சியாக நிறுத்தினார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு. நாம் இடறி விழுந்தாலும் இயேசுவின் அன்பு நம்மை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிற அன்பு. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்ற இயேசுவின் கேள்வி குறைவற்ற அன்பிற்கு தரப்பட்ட ஒரு அழைப்பு. உலகத்தின் மீது கொண்டிருக்கும் அன்பை விட, பிறரோடுள்ள உறவை விட கிறிஸ்துவின் மீதான நம்முடைய அன்பு மேலோங்கி நிற்கிறதா? நமது முன்னுரிமை இயேசு கிறிஸ்து ஒருவரே. இரண்டாவதாக நமது உள்ளம், மெய்ப்பனின் உள்ளம். நமது உள்ளம் மெய்ப்பனின் உள்ளம். யோவான் 21:17. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் 2 முறை நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். இந்த அன்பை குறிக்கிற கிரேக்க சொல் அகாப்பே. இது தன்னலமற்ற தியாக அன்பை குறிக்கின்ற ஒன்று, தெய்வீக அன்பை குறிக்கிற ஒரு சொல். ஆண்டவர் இயேசு இந்த அகாப்பே அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார். பேதுரு 2 முறையும் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று குறிப்பிட்டார். நேசித்தல் என்பதை குறிக்கின்ற கிரேக்க சொல் ஃபிலியோ என்பதாகும். இது சகோதர சிநேகத்தை, மனித நட்புறவை குறிக்கின்ற ஒரு சொல். சாதாரண நட்பு மாத்திரமே என்னிடம் உண்டு என்று தன் உண்மை நிலையை பேதுரு இங்கே ஒப்புக்கொள்கிறார். இன்றும் பேதுருவை போல அன்பில் பலவீனமாக நாம் காணப்படலாம். என்றாலும் சாதாரணமாக சிறிய சிநேகத்தை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக, குறைவை ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக, குறைவை அறிக்கை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கடவுளின் அன்பு உங்களை கண்டிக்க ஓடி வரவில்லை, உங்களை கண்டுபிடிக்க, தூக்கி எடுக்கவே ஓடி வந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு 3ஆவது முறை பேதுருவின் நிலைக்கு இறங்கி வந்து, சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பேதுரு சொன்னபோது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஒரு மகிமையான பொறுப்பை கொடுத்தார். உண்மையாகவே நேசிப்பது என்பது பேச்சோடு நின்று விடுவதல்ல, வாய் வார்த்தை அல்ல, அது செயலில் வெளிப்பட வேண்டும். நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பது இன்றைக்கு என்னுடைய செயலில் தெரிகிறதா? கர்த்தரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மெய்ப்பனின் இருதயம் தேவை. அன்பற்ற ஓநாயின் இருதயம் இன்று எனக்குள் இருக்கிறதா? உலகம் சொல்லுகிறது,
நீ தகுதியாக இருந்தால் உன்னை நேசிப்பேன். நம் தேவன் சொல்லுகிறார், நீ தகுதியற்றவன் தான், தரமற்று போனவன் தான், மறுதலித்தவன் தான். ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாவி தன்னை நேசிக்கிற ஒரு பரிசுத்தமான தேவனை நோக்கி நடக்கிற ஒரு அன்பின் பயணம். கடவுள் நம்மை நேசிப்பது நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்காகவே. கின்சுகி என்பது ஒரு ஜப்பானிய கலை. உடைந்த மண்பாண்டங்களை வெறும் பசையை கொண்டு ஒட்டாமல் தங்கத்தால் ஆன பசையை கொண்டு ஒட்டுவார்கள். அந்த பாத்திரம் முன்பை விட விலை உயர்ந்ததாகவும் அதன் விரிசல்கள் அழகான கலை படைப்பாகவும் காட்சியளிக்கும். அதுபோல பேதுரு நெருக்கடியினால் ஆண்டவர் இயேசுவை மறுதலித்து உடைந்து போயிருந்தார். குற்ற உணர்வினால் கூனி குறுகி போயிருந்தார். விலையற்றவராய் காணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை தம் அன்பினால் ஒட்ட வைத்தார், அழகுபடுத்தினார். முன்பை விட விலையேற பெற்றவராக மாற்றினார். ஆண்டவர் இயேசு பேதுருவின் தோல்வியை குத்தி காட்டவில்லை, குறைவை சொல்லி காட்டவில்லை, மாறாக அன்பு காட்டினார். அந்த அன்பு பேதுருவை சபையிலே தூணாக நிறுத்தியது. மெய்ப்பனின் உள்ளம் கொண்ட பரிசுத்தவானாக மாற்றியது. இன்றைய கிறிஸ்தவம் பெரும்பாலும் உணர்ச்சி பூர்வமான பாடல்களோடும் சடங்குகளோடும் ஆலய ஆராதனையோடும் முடிந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்னை நேசித்தால் என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டிகளை பராமரிக்க வேண்டும். திருச்சபையில் நலிவடைந்த பின்மாற்றத்தில் இருக்கிற பலவீனமான ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் உண்டு. அவர்களை பலப்படுத்த வேண்டும். விழுந்து எழுந்த மனிதனை கொண்டு கர்த்தர் விழுந்தவர்களை தூக்கி எடுக்கிறார். மந்தை கெட்டுப்போகாதபடிக்கு பராமரிக்கிறார். கடைசியாக நமது சிறப்பு மகிமையான முடிவு. யோவான் 21வது அதிகாரம் 19வது வசனம். துவக்கத்தை காட்டிலும் முடிவு முக்கியமானது என்று சொல்லுவார்கள். கலாத்திய சபையாரின் துவக்கம் நன்றாக இருந்தது, ஆனால் முடிவு கீழ்ப்படியாமை நிறைந்ததாக இருந்தது என்று கலாத்தியர் 5:7 பவுல் சுட்டிக்காட்டி எச்சரிக்கிறார். நன்றாக ஆவியிலே ஆரம்பித்தவர்கள் மாம்சத்திலே முடிக்க போனார்கள். கலாத்தியர் 3:3. எனவே முடிவு முக்கியமானது. நம்முடைய முடிவு மகிமையானதாக இருக்க வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவனுக்கு, கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொன்ன பேதுருவுக்கு கர்த்தர் வைத்திருந்த பரிசு என்ன? நெருக்கமும் மரணமும். 18-19 வசனங்கள். ஆண்டவர் இதை முன்னறிவித்துவிட்டு பேதுருவை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்று. தீவிரமான அன்பு என்பது கடின காலங்களிலும், உயிருக்கே ஆபத்து வந்தாலும், மரணமே வந்தாலும் கிறிஸ்து இயேசுவை தொடர்ந்து பின்பற்றுவதாகும். கிறிஸ்துவோடு நடப்பதென்பது எப்போதும் நமக்கு சுகமான பாதையாக இருக்காது. இன்றைய உலகம் சுகபோகமான வாழ்க்கை தேடுகிறது. ஆனால் நீ விரும்பாத இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவாய் என்று இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார். கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் சந்திக்க வேண்டிய கஷ்டங்களையும் தியாகங்களையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். பேதுரு, யோவான் 2 பேருமே இயேசுவின் அன்பிற்குரியவர்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு வேறு வேறாக இருந்தது. பேதுருவின் பாதை தியாக மரணம். அவர் தனது மரணத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் இயேசுவின் சீஷன் யோவானின் பாதை
நீண்ட காலம் வாழ்ந்து முதுமை அடைந்து இயற்கை மரணம் அடையும் வரை உலகத்திற்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதாகும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு தனித்துவமான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவர் தியாகியாக மாறுகிறார், ஒருவர் நீண்ட காலம் வாழ்ந்து கோதுமை மணியாக மடிகிறார். ஆனால் இருவருமே தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள். எனவே பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை குறைத்து மதிப்பிடவோ பிறரை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்ல. நமக்கு தரப்பட்ட ஓட்டத்தில் விசுவாசத்தோடு நாம் ஓடி முடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 63 தாவீது தன் சொந்த மகன் அப்சலோமால் அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டு அப்சலோமின் படைகளுக்கு பயந்து உயிர் பிழைக்க யூதேயாவின் வனாந்தரத்தில் ஒளிந்து திரிந்த ஒரு காலம். சுற்றி பகைவர்கள், காட்டி கொடுக்கிறவர்கள், தண்ணீரற்ற வனாந்தரம், விஷ ஜந்துக்கள் நிறைந்த ஆபத்தான பகுதி. ஆண்டவரிடம் தாவீது எப்படி ஜெபித்தார்? சங்கீதம் 63:1 தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என்னுடைய பிரச்சனை தீர வேண்டும், மாற வேண்டும். என் பிரச்சனையின் காரியத்திலே அவற்றை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கவில்லை. வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த பிரச்சனையான சூழ்நிலைமைகளிலே, இந்த தண்ணீரற்றதான நிலத்திலே, இந்த பிரச்சனையின் நடுவிலே என் தேவன் என்னோடு இருக்க வேண்டும், நான் என் தேவனோடு இருக்க வேண்டும். இதைத்தான் தாவீது விரும்பினார். கர்த்தர் என் பிரச்சனையை, கஷ்டத்தை மாற்றினால் அவர் என்னோடு அன்பாயிருக்கிறார் என்று நாம் அளவிடுகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிரச்சனைகள் மாறாதிருக்கும் போது தேவ அன்பை சந்தேகப்பட ஆரம்பித்து விடுகிறோம். நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதுக்குள் இருந்த அந்த விசுவாச வாழ்க்கை நமக்கும் தேவை. நமது சிறப்பு, மேன்மை நம் மகிமையான முடிவில் தான் இருக்கிறது. ஆண்டவரோடு நாம் கரம் கோர்த்து நடப்போம். ஒரு மகிமையான முடிவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்குவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 6வது பாடலை பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. 6வது கீர்த்தனை பாடல். தலைமுறை
தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புமை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து பாதை நோய் துன்பம் மாற்றியானந்த போதரும் தயை செய்துயிர் தந்த பாதை நோய் துன்பம் மாற்றியானந்த போதரும் தயை செய்துயிர் தந்த ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரோடு உள்ள அன்புறவிலே கிறிஸ்துவோடு கரம் பிடித்து நடக்கத்தக்கதாய் எங்களை நீர் புதிய கிருபையினாலே நிறைத்தருள உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எத்தனையோ தரம் தேவனோடு உள்ள அன்பை விட்டு நாங்கள் தூரமாக விலகி போனோம். கர்த்தர் எங்களை உணர்த்துவித்திருக்கிறீர். தேவனோடு நடக்க அன்பின் அடிச்சுவட்டிலே நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. விசுவாசத்தை மறுதலித்தவர்களாக, கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாக இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே தம்முடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் திருச்சபையாகிய மந்தையிலே கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வழி தப்பி போனவர்களாக, யார் யாருடைய ஆத்துமா அலைந்து திரிகிறதோ தம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே இளைப்பாறுதலை காண, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். திருச்சபையாகிய மந்தையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாக. எங்களை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பனாகி கிறிஸ்து உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சப்தத்திற்கு ஓடி வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற வாரத்திலும் நடைபெறவிருக்கிறதான நற்செய்தி பெருவிழா, சபை நாள், நன்றி தொழுகை எல்லாவற்றையும் கர்த்தர் பிரசன்னராக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
திருச்சபையினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா கிளை சங்கங்களுக்காக, கிளை சங்கங்களுடைய நல்ல ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விபிஎஸ் ஊழியங்களையும் இந்த வருடத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவருக்குள்ளாக சாட்சியாக பலப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் திருச்சபைக்கு வெளியிலே செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். எங்களுக்கு தந்த பேராயருக்காக, பேராயத்தினுடைய எல்லா ஸ்தாபனங்களுக்காய், பேராய தலைவர்களுக்காய், எல்லா திருச்சபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா திருப்பணிகளின் வழியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும், தேவனுடைய சித்தம் நிறைவேறவும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து சபையின் நடுவிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியத்தை ஜெபத்தினால் பணத்தினால் தாங்குகிறவர்கள், பல விதங்களிலே ஊழியங்களோடு இணைந்து நிற்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவற்றின் வழியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்தும் அற்புத அடையாளங்களின் மூலமாய் தம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுவீராக. உபத்திரவங்களின் பாதையிலே, பலவிதமான எதிர்ப்புகளின் நடுவிலே கர்த்தருடைய நல்ல பணிவிடை நிறைவேற்றுகிற மிஷனரிகள், தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு துணை நின்று நீதி கிடைக்கவும் பாதுகாக்கப்படவும் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்க்கிறவர்கள் மனம் திரும்ப ஒரு பெரிய மாற்றம் தேசத்திலும் உலகம் முழுவதிலும் உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல உறவுகளும் அன்பும் குடும்பத்திலேயும் பலப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீன நிலைமையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நல்ல விடுதலையோடு, சுகத்தோடு, சமாதானத்தோடு நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல காரியங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. திருமண காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி, வேலை வாய்ப்புகளை கொடுத்து, குழந்தை செல்வங்களை கொடுத்து, குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலும் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல வெற்றியை தந்து புதிய கல்வி ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. அப்படியே நல்ல ஒரு எதிர்காலத்தை தம்முடைய பிள்ளைகள் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாய் தகப்பனையும் கர்த்தர் பலப்படுத்தும். முதிர் வயதான பெற்றோரோடும் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கவும் அன்பு பாராட்டவும் அந்த உறவை கர்த்தர் குடும்பங்களிலே பலப்படுத்தி அருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நாங்கள் கர்த்தருக்கென்று சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அன்பினால் கட்டி எழுப்ப உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அனுதினமும் உழைத்து பிரயாசப்படுகிறவர்கள், நிலத்தினுடைய பலன்களை நம்பி இருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ண உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கையினுடைய ஆசீர்வாதமான சூழ்நிலைமைகளை கர்த்தர் தாரும். நல்ல மழையை தந்து இந்த வருடத்திலும் விவசாயம் செழிக்க, நிலங்களிலே நல்ல அறுவடைகள் உண்டாக கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். விலைவாசி உயர்வுகள், உலக நாடுகளுடைய பிரச்சனைகள், யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து அமைதல் திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே கர்த்தர் தேசத்தினுடைய அரசியல் சூழ்நிலைமைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்கள், ஆட்சியாளர்கள் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்து அது நிமித்தமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Pina Kumara
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.